சபரிமலையில் ஐயப்பனுக்கு நித்திய பூஜைகள் செய்யும் மேல் சாந்தி ஆண்டுதோறும் மாற்றப்படுவார்கள். அவர்களை தேர்வு செய்வது யார்? விரிவாக பார்க்கலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா 18 படி மீது ஏறிடுவா கதி என்று அவனை சரணடைவா மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். சபரிமலை கோயிலுக்கு அத்தனை எளிதாக சென்று விட முடியாது. கடும் தவம் போல 41 நாள் பிரம்மச்சரிய விரதம் அவசியம். இருவேளையும் குளிர்ந்த நீரிலேயே நீராட வேண்டும். உலகாயுத பந்தங்களிலிருந்து விலகி ஐயப்பன் ஒருவனையே நினைந்து அன்றாட பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மாலையிட்டு இருமுடி சுமந்து ஐயப்பனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்களுக்கே இத்தனை கட்டுப்பாடுகள் எனில், கருவறையில் திருமேனியை தீண்டி அபிஷேகங்கள் நித்திய பூஜைகள் செய்யும் மேல் சாந்திக்கு எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கும்? அதிலும் ஐயப்பனின் அனுமதியின்றி மேல் சாந்தியாக தேர்வாவதும் கடினம்தான். காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா, மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. சபரிமலைக்கு ஆண்டுதோறும் ஐயப்பனுக்கும் மீனாட்சியாக குழுவிற்றிருக்கும் மாளிகைப்புறத்து மஞ்சள் மாதாவிற்கும் பூஜைகள் செய்ய மேல் சாந்திகள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்காக கோயில் முன்பாக சீட்டு குலுக்கி தேர்வு நடக்கும். பந்தளம் அரண்மனையிலிருந்து வரும் குழந்தைகளிடம்தான் இந்த பொறுப்பு வழங்கப்படும். முறையான பூஜைகளுக்கு பின் மேல் சாந்தியாக விரும்புவோர் பெயர்கள் தனித்தனியாக சீட்டுகளில் எழுதப்படும். அந்த சீட்டுகளை குலுக்கி பந்தளத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளை எடுக்கச் சொல்வார்கள். 2 குடங்களிலிருந்து 5 முறை சீட்டுகள் எடுக்கப்படும். அதில் 3 முறை 2 குடங்களிலிருந்து ஒரே பெயர் வந்தால் அவர்தான் சபரிமலை மேல் சாந்தி. மாளிகைப்புறத்தம்மனுக்கும் இதே முறையில்தான் மேல் சாந்தி தேர்வு நடக்கும். கார்த்திகை மாதத்திற்கு முன்பாக மேல் சாந்திகள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஐயப்பன் அருளால் தேர்வான மேல் சாந்திகளுக்கு தகவல் தரப்படும். அவர்களும் 41 நாள் விரதம் இருந்து இருமுடி சுமந்தே சபரிமலைக்கு புறப்படுவார்கள். கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்திய சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடி தூக்கிக்கிட்டு புதிய மேல் சாந்தியாக அவர்கள் எப்பொழுது பொறுப்பேற்பார்கள்? அடுத்தடுத்து காணலாம். சபரிநாதனை போற்றி சரணம் பாடுவோம், சுவாமிய சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமிய சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் பாடுவோம், சுவாமி சரணம் பாடுவோம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா.